You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சில வார்த்தைகளை லூக்கா முதல் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் மரியாளை குறித்த 3 செய்தி ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த ஒரு இளம் பெண்மணி ஆண்டவர் இயேசு உலக இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு அவர்களை அங்கீகரித்து இதுக்காக அவர்கள் பட்ட பிரயாசம் ஒப்பு கொடுத்தல், அந்த வசனங்களை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் மரியாளை குறித்து பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்க 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 இருதயம் பக்குவம் அடைந்து விடுகிறது. ஒரு நல்ல தெளிவான ஒரு நிலை வருகிறது. ஆரம்பத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டபோது மரியாளுக்கு கலக்கம் வந்தது, பயம் வந்தது. இது எப்படி ஆகும்? ஒரு அனுபவமும் இல்லையே எனக்கு என்ன நடக்கப் போகிறது? கலக்கத்தோடு இருந்த இருதயம். ஆனால் அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து தெளிவு கண்ட பின்பு இப்பொழுது இருதயம் அனுபவமாகிவிட்டது, பக்குவமாகிவிட்டது. அந்த பக்குவமடைந்த ஒரு நபர் வாயில் புறப்படும் தெளிவான வார்த்தை, தெய்வீகத்தோடு கலந்த வார்த்தை, தடுமாறாத வார்த்தை, தைரியமுள்ள வார்த்தை, தேவனுக்காக உரிய வார்த்தைகளை 46, 47 கீழே உள்ள சில வசனங்களிலும் படிக்க முடியும். லூக்கா முதல் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், எப்பொழுது? இதற்கு முன்பு நிறைய விஷயம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. இப்போ மரியாள் என்ன சொல்கிறாங்க? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்போ கிறிஸ்துவின் பிறப்போடு சேர்ந்து இந்த மாதத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய நிலை என்ன? ஆண்டவருடைய நடத்துதல், தெய்வத்தினிடத்தில் பெற்ற ஆசீர்வாதம். இதை பெற்ற பின்பு இந்த இருதயம் தெளிவான, ஆண்டவர் நடத்தின பாதை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் நடத்தி வருகிற பாதைகளை பார்க்கும்போது என்ன செய்யணுன்னா, ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மாதம் முடிய போகிற நிலைமை வருது. கிறிஸ்துவின் பிறப்போடு ஒட்டி இந்த மாதத்தை ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்க போகிறோம். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. அனுபவம் உள்ளவர்கள், ஆண்டவரால் நடத்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்க என்ன செய்யணுன்னா, பெற்ற நன்மைகளை அப்படியே மறந்து விடக்கூடாது. இந்த வார்த்தை அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா சங்கீதக்காரன் சொன்னது ஞாபகம் வருதே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டுடைய பிறப்பை ஒட்டியும் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வருகிற நிலைகளை பார்க்கும்போது ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இது மரியாளின் அனுபவம். ஆத்துமா மகிமைப்படுத்துகிறது. அப்போ மனுஷனுக்குள்ள ஒரு அழியாத ஆத்துமா இருக்கிறது. இரண்டாவது ஒன்று, 48ஆம் வசனம் பாருங்கள். 46 என் ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. 47 என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. அனுபவம். அவங்க வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக மாறிடுச்சு. இப்போ ஆத்துமா, ஆவி. ஆனால் மரியாள் இதில் இருக்காங்க, சரீரத்தில் இருக்கிறாங்க. சரீரத்திலே உள்ளதான மரியாள்
அவர்களுக்குள்ள 2 தன்மை இருக்கிறதை அவங்களே சொல்கிறாங்க. ஒன்று என் ஆத்துமா, இன்னொன்று என் ஆவி. ஆத்துமா என்ன செய்து மகிமைப்படுத்துகிறது? யாரை? யாரை? கர்த்தரை. அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனை, ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனை. யோசித்தால் தேவன் எப்படியெல்லாம் மரியாள் அந்த அனுபவம் பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு உணர்ந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆத்துமா, ஆவி, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் களி கூர்ந்து பாட முடியும், ஆராதிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். களி கூறுதல், கொண்டாட்டம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 48ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்ன தீர்க்க தரிசன வார்த்தை! ஏற்கனவே தீர்க்க தரிசனம் போல வார்த்தைகள் மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ குழப்பம்லாம் நீங்கிடுச்சு. தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த தெளிவு வந்து விட்டது. பரலோகம் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து விட்டது தூதன் மூலமாக. இப்போ அதை உள்வாங்கிட்டாங்க, இருதயத்துக்குள்ளே அதை உறுதிப்படுத்தி கொண்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? தன் தாழ்மையை உணருதல். தாழ்மை என்ன? தாழ்மை, நான் ஒரு அடிமை, இதுக்கு நான் தகுதியே கிடையாது. இந்த தெய்வீகத்தை அனுபவிக்க, இந்த தெய்வீகத்தை வெளியே கொண்டு வர எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனால் என் தாழ்மையின் என்னுடைய அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, எவ்வளோ நபர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு இல்லாத சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது. யோசிக்கிறீங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு தெய்வ வார்த்தை கிடைச்சிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பெரிய பெரிய நபர்கள் எல்லாம், அவர்களுக்கு இல்லாத சிலாக்கியம் நமக்கு கிடைத்ததுன்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன். அடுத்து இன்னும் கூடுதலாக இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏன்னா ஏற்கனவே எலிசபெத் சொல்லியிருக்காங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு. அப்போ இந்த இடத்துல இவங்களும் சொல்கிறாங்க, எல்லாரும், எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏன்? ஆண்டவரை இவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு தாயாய் மாறுவதினாலே. அது ஒரு பெரிய பாக்கியம். அடுத்து இவங்க தேவனை அறிந்த விதம். மரியாள் தேவனை அறிந்த விதம் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், எனக்கு செய்தார், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த பெண் மனுஷி ஒரு உலகத்தில் எல்லாரையும் போல இருக்கிற பெண்ணு தான், அந்த கன்னிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்குள்ள பரிசுத்த தெய்வத்தை பெற்றெடுக்க அவ்வளோ பரிசுத்தம் இருந்திருக்கு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். வசனத்தின்படி ஒப்பு கொடுத்தால், உண்மையாய் ஆண்டவரை நேசித்தால், தேவனுக்குள் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்து விட்டால் பரிசுத்தமாக இருக்க முடியும். இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இந்த மரியாளுக்கு இந்த பெரிய பாக்கியம் கிடைத்தது. எனவே இந்த மாதத்தின் கடைசி வாரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பரிசுத்தம் அவசியம். அடுத்த வருஷத்துக்கு நாம் போகணும். பாவத்தோடு போகக்கூடாது, குற்ற உணர்வோடு போகக்கூடாது. ஏன்னா அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவங்க சொல்கிறாங்க, என்னால் முடியுமா? முடியும். வல்லமையுடையவர். இந்த தேவன் யார்? வல்லமையுடையவர். என்ன செய்வார்? மகிமையானவைகளை செய்வார். செய்வார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எனவே இந்த நாட்களில் ஆண்டுடைய பிறப்பை ஒட்டியும்
அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த வருஷத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகிற நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிந்தனைகள் வர வேண்டும். தாழ்மையை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிலையை சிந்திக்க வேண்டும். அவர் நடத்தி வந்த பாதைகளை யோசிக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்க வேண்டும். பரலோக தேவனுக்கு ஆவியாலும் ஆத்துமாவிலும் சரீரத்தாலும் மகிமையை கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் அந்த தயவை ஆண்டவர் தருவாராக. வித்தியாசமாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.